நீங்க காவல்துறை அரசியல்வாதி கையில் இருக்கிற வரைக்கும் காவல்துறை அடியால தான் இருப்பாங்க. அது மாதிரி கல்வித்துறையும் ஒரு தனியான ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பா இருக்கும். இதுக்குள்ள அரசியல் தலையிடவே கூடாது. நீங்க ஓட்டு போடுற வரைக்கும் இன்னைக்கு ஒரு என்ன முகாம் மாதிரி வச்சு நடத்துற இந்த மானங்கட்ட ஈனங்கட்டத்தனம்லாம் இந்த அரசியல் கட்சிகள் நடத்துது. பணம் கொள்ளையடிச்சு ஆட்சி பண்ண கட்சிகள். அதாவது எஸ்ஐஆருங்கிறது இன்னைக்கு பீகாரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்சியாளர்களுக்கு சாதகமாயிருக்கு. ஏன்னா அந்த மண்ணை ஆட்சி பண்றவங்க அவங்க. அதனால அவர்கள் யார்கிட்ட வேணாலும் அவங்க வாங்கி அதன் மூலமாக அவர்கள் பலனடைஞ்சதாக முன்னாடி சொன்னது போல பீகார் இளைஞன் சொல்லியிருக்காரு. அல்லது அதுதான் நடந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இங்க என்னன்னா இதன் மூலமாக தங்களுக்கு பாதிப்பு வரும்னு இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள்கிற கட்சி அல்லது மற்ற வந்துகிட்டு இருக்கிற கட்சி, வளரணும்னு நினைக்கிற கட்சி எல்லாம் அவசரமாக நமக்கு ஓட்டு போடுற புதியவர்களும் அல்லது மற்றவர்களும் அவர்கள் அதை பதிவு செஞ்சு அவர்கள் ஓட்டு சாவடிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சுன்னா இது எவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் இது ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே தொடங்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு செயல்பாடு. அது கடைசி நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்துறதுங்கிறது அது இங்க ஆள்கிற அதிகார வர்க்கம் தங்களுக்கு என்ன சாதகம்னு பார்க்குது. இதுக்கு மேல இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கிற அதிகார வர்க்கம் இதை வச்சு நம்ம உள்ள ஏதாவது செஞ்சுக்கலாம்னு பார்க்குது. ஆக எதுவாக இருந்தாலும் இது நேர்மையற்ற ஒரு போக்காக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த அவசர கோலத்தில் உள்ள ஏதாவது ஒன்று பண்ணிடலாங்கிறது நேர்மையற்றது. அதே நேரத்தில் இதை எதிர்க்கிறவர்களும் என்ன நோக்கத்துக்காக எதிர்க்கிறாங்க? தங்களுடைய சுயநலத்துக்காக எதிர்க்கிறாங்களா, இல்லை இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக அவங்க எதிர்க்கிறாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் எதுவாக இருந்தாலும் அவரவர்கள் தனிப்பட்ட முறையில் நேர்மையற்ற முறையில் பலனடையணும்னு நினைக்கிறதுங்கிறது சரியான போக்கல்ல. ஆனால் இப்போதைக்கு இது தேவையற்றது தான். எத்தனையோ தவறுகளை ராகுல் காந்தியும் காட்டியிருக்காரு, சமூக நல ஆர்வலர்களும் காட்டியிருக்காங்க, தமிழ்நாட்டிலையும் அதை வெளிப்படுத்தியிருக்காங்க. ஓட்டு மெஷின்ங்கிறது நேர்மையற்றது இல்லை. நீங்கள் ஒரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே அங்கேயே அகிலேஷ் யாதவோ சொல்லியிருக்காரு, எல்லா இடத்துலையும் ஏமாற்றலாம், தமிழ்நாட்டில் ஏமாற்ற முடியாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே இவர்களே ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இவர்கள் எப்படி இப்போ ஒரே ஒரு விஷயம்தான், பணம் கொடுக்காத இங்கே தேர்தலை எந்த கட்சி சந்திக்குதோ அந்த கட்சி தான் நேர்மையான கட்சி. நீங்கள் பணம் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டா பணத்தை விட பணம் வச்சுக்கிட்டு அரசியலை சந்திக்கிற கட்சியை விட ஓட்டு மெஷின் மோசமானது. ஓட்டு மெஷினோட பணத்தை விலை கொடுத்து வாங்கி இன்னைக்கு கூட்டமாக கொண்டு போய் அடைச்சி சாராயத்தை கொடுத்து நீங்கள் ஓட்டு போடுற வரைக்கும் இன்னைக்கு ஒரு என்ன முகாம் மாதிரி வச்சு நடத்துகிற இந்த மானங்கட்ட ஈனங்கட்டத்தனம்லாம் இந்த அரசியல் கட்சிகள் நடத்துது. பணம் கொள்ளையடிச்சு ஆட்சி பண்ண கட்சிகள். அதனால் நீங்கள் ஓட்டு மெஷினும் சரி, நீங்கள் பணம் கொடுத்து ஆட்சிக்கு வரணும் ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிற கட்சியும் சரி, இது அத்தனையுமே இந்த மண்ணை இனத்தை இந்த இனத்தின் உரிமையை குழி தோண்டி புதைக்கிற கூட்டம் தான். இது என்ன பார்க்கறது? இப்போ இடி ரைடு வர்ற அளவுக்கு இவர் எந்த தப்பும் செய்யாதவர்னு இவரால் சொல்ல முடியுமா? அல்லது ஈடியை வச்சு தான் இவர்களை அடக்கி தன்வசப்படுத்தணும், தங்களுக்கு தேவையான சில விஷயங்களை செயல்படுத்திக்கணும்னு நினைக்கிற இந்திய ஒன்றிய அரசு சொல்றதா? இது எல்லாமே ஒரு நேர்மையற்ற கூட்டத்தை இன்னொரு நேர்மையற்ற கூட்டம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டுட்டு வரதுக்கான ஒரு செயல்பாடு. இது அவ்வளவுதான். அது நீங்க ஒரு விஷயம், இன்னைக்கு சந்திரன்ல இருக்கிற ராக்கெட்டை, செயலிழந்த ராக்கெட்டை இங்கிருந்து செயல்படுத்தி நகர வைக்கிறாங்க. நீங்க ஒரு ஓட்டு போட்டா ஏன் மறுநாளே எண்ணக்கூடாது? எதுக்கு ஒரு மாசம் உட்காந்து காத்து கிடக்கணும்? 10 நாள் எதுக்கு காத்து கிடக்கணும்? அப்ப அதுக்கு காவல் இருக்கிறது யாரு? அதுக்கு நீங்க உள்ள போய் எது வேணாலும் பண்ண முடியும், வெளியே இருந்தும் எது வேணாலும் பண்ண முடியும். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க அந்த மெஷின் எல்லாம் போய் நீங்க மறுபடியும் போய் செக் பண்ணணும்னாலே தாங்க. நீங்க கண்டுபிடிச்ச அமெரிக்காவே வாக்கு சீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க மறுபடியும் வாக்கு சீட்டு வந்தா மறு எண்ணிக்கையில தெரிஞ்சுட்டு போயிரும்ல. அதனால மறுபடியும் இங்க தேர்தலுக்கான ஒரு புரட்சி வராம நேர்மையான தலைவர்கள் இந்த மண்ணுக்கு வரவே மாட்டான். அப்படி பணம் கொடுத்து அதிகாரத்தை வச்சுக்கிட்டு கைப்பற்றி
ஆட்சி அமைக்கிற எந்த கூட்டமாக இருந்தாலும் அது தன்னுடைய பலத்தை பெருக்குமே ஒழிய, உலகம் முழுக்க சொத்து சேர்க்குமே ஒழிய, இந்த மக்களுக்கு, இந்த மண்ணுக்கு ஒரு ஒரு சின்ன துகள் அளவு கூட, ஒரு புள்ளி நுனி அளவு கூட அவங்க வேற ஒரு வார்த்தையை தான் சொல்லணும். ஆனால் அப்படி சொல்றது நாகரிகமாக இருக்காது, ஒரு காலமும் செய்ய மாட்டாங்க. அதனால இந்த மக்கள், இளைய தலைமுறை, இன்னைக்கு தேர்தல் மீது நம்பிக்கையற்று நிற்கிற இந்த தலைமுறைகளுக்கு நீதிமன்றங்களும் தேர்தல் ஆணையமும் நேர்மையோட, அந்த வழிமுறையோட, நடைமுறையோட ஒரு தேர்தலை சந்திக்கலைன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பதவியில் இருந்துட்டு மறுபடியும் நின்னாலும் கூட ரத்து செய்யறது மட்டும் இல்லை, அவங்க 4-5 தேர்தலில் நிற்க முடியாதுங்கிற ஒரு நிலையை தேர்தல் ஆணையமும் நீதித்துறையும் உருவாக்கணும். அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஹச்ஓடி, ஒவ்வொரு துறைக்கு இருக்கிற ஹச்ஓடி, அந்த கல்லூரி டீன் எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா நேர்மையற்ற முறையில தான் பதிவுகள் நடக்குது. யார? பேராசிரியர்களா வர்றவங்களே தகுதியற்றவர்களை தான் கொண்டுட்டு வராங்க. நீங்க தகுதியற்ற கூட்டம் எங்கேயோ ஒரு இடத்துல காசை கொடுத்துட்டு உள்ள வருது. வந்த கூட்டம், நீங்க இதனுடைய ஹெட் யாரு? இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் யாருடைய கையில் இருக்கு? கவர்னர் கையில் இருக்கு. அப்ப அரசாங்கம் அவங்க எந்தெந்த வழியில் நேர்மையற்றவர்களை உள்ள நுழைக்க முடியுமோ அந்த மாநில ஆட்சியாளர்கள் உள்ள நுழைக்கிறாங்க. இப்ப கவர்னர் அவர் இந்த போட்டியிலே இன்னைக்கு நேர்மையற்ற ஆட்களை அல்லது ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்களை மட்டுமே உள்ள டீன்களாகவும் பேராசிரியர்களாகவும் துறை ஹச்ஓடிகளாகவும் கொண்டு வராங்க. அப்ப இதுல இப்ப நீங்க சொல்ற இந்த ஊழல்லாம் இருக்குல்ல, மொத்தமுமே ஊழலா இருக்கும்போது அதுக்குள்ள ஊழல் உள்ள நுழையிறதுங்கிறது இன்னும் பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம். அதனால நீங்க இதெல்லாம் ஒரு 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 தனி, அதாவது அரசியல்வாதி கையிலையும் இருக்கக்கூடாது. கல்வித்துறைங்கிறது அரசியல்வாதி கையிலையும் இருக்கக்கூடாது, கவர்னர் கையிலையும் இருக்கக்கூடாது. அது ஒரு தனி அமைப்பாக, ஒரு அதிகாரம் கொண்ட நேர்மையான ஒரு தனி அமைப்பாக இயங்கணும். நாங்க சொல்றது காவல்துறை அப்படிதான் இயங்கணும்னு நினைக்கிறோம். நீங்க காவல்துறை அரசியல்வாதி கையில் இருக்கிற வரைக்கும் காவல்துறை அடியால தான் இருப்பாங்க. அது மாதிரி கல்வித்துறையும் ஒரு தனியான ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பா இருக்கணும். இதுக்குள்ள அரசியல் தலையிடவே கூடாது. அப்படி இல்லாத வரைக்கும் இந்த மாதிரியான நேர்மையற்ற இந்த ஊழல்கள் இது நடந்துகிட்டே தான் இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.